என் சேனல்ல எந்த வீடியோ மிஸ் பண்ணாம பார்க்கணும்னா இந்த வீடியோ கீழ இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப்ன்ற பட்டனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என் சேனல்ல எந்த வீடியோ மிஸ் பண்ண மாட்டீங்க. அதே மாதிரி அந்த பக்கத்துல இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டீங்கன்னா என் சேனல்ல எப்பலாம் வீடியோ அப்லோட் பண்ணனோ அப்பலாம் உங்களுக்கு ஒரு நோட்டிஃபிகேஷன் வந்துரும். Hi everyone, welcome to my channel. இன்னைக்கு இந்த வீடியோல வந்து பாத்தீங்கன்னா ஒரு placket வச்ச ஒரு mandarin collar neck தான் நம்ம பார்க்க போறோம். So first வந்து இதுக்கு எப்படி placket வைக்கணும்னு நான் சொல்றேன். அது தொடர்ந்து எப்படி வந்து mandarin collar இதுக்கு பண்ணனும் நான் காட்றேன். So fabric எடுத்துக்கங்க. fabricல இருந்து இப்ப neckline cuttingல இருந்து நம்ம ஸ்டார்ட் பண்ணலாம். So first வந்து துணியை வந்து ஒரு single fold பண்ணிக்கங்க. சிங்கிள் ஃபோல்ட் பண்ணிட்டு நார்மலா நம்ம வந்து நெக்லைனுக்கு நெக்குக்கு ஷோல்டருக்கு எவ்வளோ அகலம் கொடுப்போமோ ஃபர்ஸ்ட் அதை மார்க் பண்ணிக்கோங்க. நார்மலா நம்ம வந்து 6 இன்ச் வந்து கொடுக்குறோன்னா இதுக்கு வந்து எக்ஸ்ட்ரா ஒரு 1 இன்ச் ஆட் பண்ணி 7 இன்ச் கொடுக்க வேண்டியது வரும். ஓகே, ஸோ எப்போவுமே காலர் நெக்லைன்னா ஷோல்டர் வந்து இன்னும் கொஞ்சம் இறங்கி வரும், கொஞ்சம் பெருசாக இருக்கும். ஸோ உங்களோட ஃபுல் ஷோல்டர் அதாவது நெக்லைனும் சேர்த்து எவ்வளோ வருதோ அதை மார்க் பண்ணிவிட்டு அதுலேருந்து 1 இன்ச் எக்ஸ்ட்ரா நம்ம மார்க் பண்ண போகிறோம். ஓகே, ஸோ இப்போது நம்ம எக்ஸாக்ட் மார்க் லைன் வந்து இதுதான். இப்போ நெக்லைன் பார்த்தீங்கன்னா நெக்லைன் வந்து மோஸ்ட்லி வந்து 2லேருந்து 2.25 வச்சா போதும் உங்களுக்கு வந்து நெக்லைன். அதுக்கு மேலே வைக்கக்கூடாது. எப்போவுமே காலர் நெக்லைன் வந்து வைக்கணும்னா 2லேருந்து 2.25 இருந்தால் போதும். அது அதே மாதிரி டெப்த்தும் அதே மாதிரி தான். ஸோ மேலேருந்து ஒரு 3.5 இன்ச் வந்து நெக்லைனோட டெப்த்து நான் மார்க் பண்ணியிருக்கேன். ஸோ இதை வந்து இந்த மாதிரி வரைஞ்சி இங்கே ஒரு குட்டி யூ மாதிரி நம்ம கொடுத்துடலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா நான் பண்ண போகிறது வந்து பிளாக்கெட் நெக்லைனில் பிளாக்கெட் அட்டாச் பண்ண பிறகு நான் வந்து காலர் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்து நெக்லைன் அட்டாச் பண்ணுறதுக்காக இப்போ நம்ம வந்து இந்த நெக்கை கட் பண்ணிவிட்டு நான் உள்ளுக்குள்ளே எவ்வளோ ஓப்பனிங் வேணுமோ அது வரைக்கும் நான் கட் பண்ண போகிறேன். ஸோ இங்கேருந்து பார்த்தீங்கன்னா ஆக்சுவலாக வந்து நமக்கு தேவையான நெக்லைன் டெப்த்து பார்த்தீங்கன்னா ஒரு 7லேருந்து 8 இன்ச் வரைக்கும் இருக்கலாம். அங்கேருந்து பார்த்தீங்கன்னா இன்னும் கொஞ்சம் ஒரு 4 இன்ச் வரைக்கும் எக்ஸ்ட்ரா ஆட் பண்ணி ஸோ இது வரைக்கும் நான் வந்து உள்ளே கட் பண்ணி இங்கே நான் பிளாக்கெட் அட்டாச் பண்ண போகிறேன். ஸோ இப்போ இதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ அடுத்தது நெக்லைன் இதெல்லாம் வரைஞ்ச பிறகு இதுக்கு வந்து ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்க போகிறோம். ஷோல்டர் ஸ்லோப்க்கு வந்து நம்ம வந்து ஷோல்டர் எந்த இடத்துல மார்க் பண்ணி விட்டோமோ அந்த இடத்துலேருந்து இது வந்து பார்த்தீங்கன்னா அதில் ஹாஃப்லேருந்து 1 இன்ச் வரைக்கும் நீங்கள் ஷோல்டர் ஸ்லோப் கொடுக்கலாம். ஸோ இந்த ஷோல்டர் ஸ்லோப் எதுக்காகனா நல்லா நான் காலர் நெக்கை கரெக்டாக ஃபிட்டிங்காக அதே இடத்துல நிற்க வைக்கும். ஸோ ஷோல்டர் ஸ்லோப் பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து லைக் 1 இன்ச், 1 இன்ச்சை விட ஒரு 2 பாயிண்ட் நான் கம்மியாக கொடுத்துருக்கேன். இங்கேருந்து நம்ம ஷோல்டர் ஸ்லோப் வரைஞ்சிடலாம். ஓகே, ஸோ இதுக்கு மேலே நீங்கள் ஆர்ம் ஹோல் ட்ரா பண்ணி நீங்கள் ஆர்ம் ஹோல் நீங்கள் கொடுக்க போகிறீங்க. ஆர்ம் ஹோல் வந்து இந்த ஷோல்டர் ஸ்லோப்லேருந்து கீழே வரைக்கும் வந்து இங்கே ஆர்ம் ஹோல் வரும். ஓகே, ஸோ இப்போ அதை நம்ம கட் பண்ணி எடுத்துடலாம். ஸோ நம்ம டோட்டல் ஹைட் எடுக்கும்போது நான் வந்து தையலுக்கும் சேர்த்து விட்டுருக்கேன். ஸோ வந்து அதனால அது தையலுக்கு போயிடுச்சு. சீம் அலவன்ஸ் நம்ம ஏற்கனவே விட்டாச்சு. இப்போ அடுத்து வந்து நெக்லைன் நம்ம கட் பண்ணலாம். ஸோ இந்த பிளாக்கெட்டுக்கு வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரி யூ நெக்லைன் கட் பண்ணி அதுலேருந்து தான் நம்ம பிளாக்கெட் வைக்க போகிறோம். ஸோ இதை தொடர்ந்து வந்து இதில் வந்து நம்ம காலர் அட்டாச் பண்ண போகிறேன். அடுத்த வீடியோவில் இந்த காலர் எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு நான் காட்டுறேன். ஸோ மறக்காமல் அடுத்த வீடியோ பாருங்கள். ஸோ இதை ஓப்பன் பண்ணி நம்ம எவ்வளோ தூரம் ஓப்பனிங் கொடுத்துருக்கோமோ அது வரைக்கும் நான் கட் பண்ணிடுறேன். இதை நமக்கு இது ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதுக்கு எப்படி பிளாக்கெட் அட்டாச் பண்ணுறேன்னு காட்டுறேன். ஸோ பிளாக்கெட் அட்டாச் பண்ண நான் வந்து இந்த ஒரு லைட் கலர் அதாவது ஒரு க்ரீமி கலர் ஃபேப்ரிக் எடுத்திருக்கேன். ஸோ இப்போது இது எவ்வளோ லென்த் இருக்கோ இந்த லென்த்தை விட அதிகமாக இப்போ நமக்கு வந்து ஃபேப்ரிக் தேவை. ஸோ இப்போ மேலேருந்து நமக்கு லென்த் இவ்வளோ தூரம் வருதுன்னா நமக்கு இதை விட எக்ஸ்ட்ரா ஃபேப்ரிக் நமக்கு தேவைப்படுது. அந்த ஃபேப்ரிக் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2லேருந்து 3 இன்ச் வரைக்கும் நம்ம அகலம் எடுத்துக்கலாம். ஸோ ஒரு 3 இன்ச் எடுத்து இதை நான் மார்க் பண்ணுறேன். ஸோ 2 துணி தேவைப்படும். இப்போ இதை கட் பண்ணிக்கலாம். ஸோ இது 2 துணியாக இருக்குது. அது 2 சைடு வரும். இப்போது இது 2த்தையும் எப்படி ஜாயின் பண்ணுறோன்னு நான் காட்டுறேன். இந்த சைடு இருக்க துணியை வந்து இப்போ நம்ம தைச்சி இது உள்ளே டர்ன் பண்ண போகிறோம். அதே மாதிரி இந்த சைடு இருக்க கிளாத்தை வந்து நம்ம உள்ளே தைச்சி வெளியே டர்ன் பண்ண போகிறோம். ஸோ இப்போ அதை எப்படி நம்ம தைக்கிறோன்றது பாருங்கள். நெக்லைனில் கரெக்டாக மேட்ச் ஆகிற மாதிரி வச்சு இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம் ஃபஸ்ட்டு. ஸோ 2 ரா எட்ஜும் ஒன்றா சேர்த்து மாதிரி வச்சு இப்போ நம்ம இதுக்கு மேலே தைச்சு கரெக்டாக அந்த பாயிண்ட் எங்கே வருதோ அதாவது நம்ம ஓப்பன் பண்ணலாம் அந்த பாயிண்ட் வரைக்கும் நம்ம தைக்க போகிறோம்.
ஸோ ஒன்ஸ் வந்து தைச்சு முடிச்ச பிறகு இதை ஓப்பன் பண்ணிடுங்க. ஓப்பன் பண்ணி கொஞ்சமாக இதில் க்ரீஸ் பண்ணிக்கோங்க. ஓகே, க்ரீஸ் பண்ணிவிட்டு இந்த இடத்துல, அதாவது இந்த ஓப்பனிங் இருக்குல்லையே அந்த இடத்துல ஒரு குட்டி நாச், ஒரு சின்னதாக ஒரு குட்டி கட்டிங் போட்டுட்டிங்கன்னா உங்களுக்கு வந்து டர்ன் வந்து இன்னும் நல்லா நீட்டாக இருக்கும். ஓகே, ஸோ இந்த ஃபேப்ரிக்கை இதுக்குள்ளே டக்கின் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக துணியோட ராங் சைடுக்கு நம்ம டர்ன் பண்ண போகிறோம். ஜஸ்ட் வந்து ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களுக்கு வந்து நல்லா பர்ஃபெக்டாக இது நிற்கும். ஓகே, ஸோ இந்த இடத்துல கொஞ்சம் ஒரு குட்டி ஃபோல்டிங் பண்ணிவிடுங்க. குட்டி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இது நம்ம ப்ரெஸ் பண்ணிடலாம். காலர் நெக்லைன் தைக்கிறதுக்கு அயனிங் ரொம்ப ரொம்ப முக்கியம். அயன் பண்ணி தான் நம்ம தைக்கணும். அப்போ தான் வந்து நெக்லைன் வந்து ரொம்ப அழகாக இருக்கும். ஸோ இப்போது இந்த ராயல்ஸ் இருக்கு இல்லையா, அதை உள்ளே கம்ப்ளீட்டாக ஃபோல்ட் பண்ணி இப்போ அயன் பண்ணதை இதுக்கு மேலே நம்ம இப்படி வைக்க போகிறோம். ஓகே, வச்சு இதுக்கு மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணிடலாம். ரொம்ப நீட்டாக அழகாக இருக்கும். இப்போ அதை நான் டர்ன் பண்ணுறேன். ஸோ துணியோட நல்ல பக்கத்தில் பாருங்கள், உங்களுக்கு இவ்வளோ அழகாக இருக்குது பிளாக்கெட்டு. ஸோ இதுக்கு மேலே இன்னொரு ஓவர்லேப் ஆகிற மாதிரி வரும். இதுக்கு ஒட்டி ஒரு தையல் போட்டோன்னா இது வந்து நல்லா ஃபர்மாக உங்களுக்கு நிற்கும். ஸோ அதே மாதிரி இந்த சைடு வந்து ராங் சைடில் தைச்சி இதை நல்ல பக்கம் நம்ம டர்ன் எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். ஸோ இப்போ இதை ஒட்டி நம்ம ஒரு தையல் போட்டோம்னா இந்த பிளாக்கெட் வந்து பர்ஃபெக்டாக நிற்கும். துணியோட ராங் சைடில் நம்ம தைக்க போகிறோம். ஸோ துணியை வந்து ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிவிட்டு இப்போ அதில் வந்து இந்த பிளாக்கெட்டை எப்படி அட்டாச் பண்ணுறதுன்னு பார்க்கலாம். துணியோட ராங் சைடில் இப்போ இந்த பிளாக்கெட்டை வச்சு இப்போ நம்ம தைக்கிறோம். ஒன்ஸ் வந்து இதை தைச்சு முடிச்ச பிறகு ராங் சைடில் உங்களுக்கு இப்படி இருக்கும். இதை ஜஸ்ட் ஓப்பன் பண்ணி இந்த இடத்துல க்ராஸாக ஒரு வாட் கட் பண்ண போகிறோம். இது நம்ம வந்து துணியோட நல்ல பக்கத்துக்கு வந்து டர்ன் பண்ண போகிறோம். ஓகே, இது துணியோட நல்ல பக்கத்துக்கு டர்ன் பண்ணிடுங்க. டர்ன் பண்ணிவிட்டு இங்கே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நம்ம கட் பண்ணதெல்லாம் இங்கே தெரியும். அது தெரியாத மாதிரி இதை ஓப்பன் பண்ணி இந்த ரா எட்ஜ் ஓப்பன் பண்ணி ஒரு வாட்டி ப்ரெஸ் பண்ணிவிடுங்க. இப்போ இதுக்கு மேலே நம்ம இதை ஓவர்லேப் பண்ண போகிறோம். அதே மாதிரி தான் ஒரு வாட்டி ஃபோல்ட் பண்ணிவிட்டு இதை கம்ப்ளீட்டாக வெளியே எடுத்துருங்க. வெளியே எடுத்துகிட்டு இங்கே இருக்கு இல்லையா இந்த ஃபேப்ரிக்கை இதோட இது மேலே நான் ஏற்கனவே நான் ப்ரெஸ் பண்ணேன். ஸோ அதே மாதிரி இதை இப்படி ஜஸ்ட்டு ஃபோல்ட் பண்ணி இதுக்கு மேலே ஒரு ப்ரெஸ் பண்ணியிருக்கேன். ஸோ பார்த்தீங்கன்னா எவ்வளோ நீட்டாக வந்துருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா இது உள்ளே வந்துடும். இதுக்கு மேலே இப்படி ஓவர்லேப் ஆகிற மாதிரி வரும். ஸோ சப்போஸ் உங்களுக்கு வந்து இங்கே பட்டன் வச்சு நீங்கள் வந்து துணி லைட்டாக கொஞ்சம் பறந்தாலோ நீங்கள் டாப் வேர் பண்ணும்போது கொஞ்சம் துணி இழுத்தாலும் நம்ம உள்ளே இருக்கிறது எதுவுமே தெரியாது. பிகாஸ் இது வந்து ஒரு லேயர் மாதிரி லைனிங் மாதிரி உங்களுக்கு ஆகிடும். இதுக்கு மேலே ஒரு தையல் போட போகிறோம். நமக்கு வந்து பார்த்திங்கன்னா இங்கே நிறைய கட்டிங் கொடுத்துருக்கோம், அதாவது கார்னர்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ நம்ம ஸ்டாப் பண்ண போகிறோம். இதோட வச்சு தைச்சு நம்ம இதை டர்ன் பண்ண போகிறோம். கீழ்ப்பகுதியை உங்களுக்கு எவ்வளோ தூரம் வேணுமோ அது வரைக்கும் கட் பண்ணிவிட்டு உங்களுக்கு ஆரோ ஷேப்போ இல்லாட்டி நார்மலாக வேணுமா அந்த மாதிரி நீங்கள் டிசைட் பண்ணிக்கோங்க. அதாவது ஆரோ மார்க் மாதிரி வேணும்னா ஒரு பாயிண்டி டிப் மாதிரி இதை இப்படி ஃபோல்ட் பண்ணி பாயிண்டி டிப் கொண்டு வரணும் இந்த இடத்துல. பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இதில் வந்து பிளாக்கெட் வந்து அட்டாச் பண்ணி முடிச்சிட்டோம். எவ்வளோ நீட்டாக இருக்குது பாருங்கள், ரொம்ப பியூட்டிஃபுல்லாக இருக்குது. ஸோ எனக்கு வந்து காலர் வேணாம், பட் எனக்கு வந்து பிளாக்கெட் நெக்லைன் மட்டும் இருந்தால் போதும்னு நினைக்கிறவங்க ஃபஸ்ட்டு இந்த மாதிரி பிளாக்கெட் அட்டாச் பண்ண பிறகு நம்ம நெக்லைனுக்கு எப்படி இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் கொடுத்து டர்ன் பண்ணுவோமோ அதே மாதிரி டர்ன் பண்ணோம். ஸோ இதுலேருந்து இது ஒரு இன்டர்ஃபேஸிங் கேன்வஸும் இதுலேருந்து இது வரைக்கும் ஒரு இன்டர்ஃபேஸிங் கேன்வஸ் கொடுத்து டர்ன் பண்ணும்போது உங்களுக்கு வந்து பிளாக்கெட் நெக்லைன் இருக்கும், அதே மாதிரி இன்டர்ஃபேஸிங்கும் இருக்கும். ஸோ இந்த ஓப்பனிங் பார்த்தீங்கன்னா இங்கே பட்டன்ஸ் கூட கொடுக்கலாம், இல்லைனா வந்து ஹூக் கொடுக்கலாம், கொக்கி கொடுக்கலாம். அடுத்த வீடியோவில் வந்து இந்த காலர் எப்படி அட்டாச் பண்ணணும்னு நான் காட்டுறேன். See you next time. Take care. Bye bye.